வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், உங்கள் யூராலஜிஸ்ட் விக்னேஷ் மருத்துவமனை லால்குடியிலிருந்து பேசுகிறேன். லாஸ்ட் வீக் ஒரு யங் மேல், ஒரு சிறு வயது ஆண் யூரின் போனால் எரிச்சலாக இருக்குது சார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதமே இப்படி இருக்குது. அந்த யூரின் போகிற முனையில் எப்பயுமே எனக்கு ஒரு பெயின் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. யூரின் தடன்னு ஃப்ரீயாகவே போகலை சார் அப்படிங்கிறார். என்ன அப்படின்னு சொல்லி நம்ம மேற்கொண்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், சுகர்லாம் இருக்கான்னு பார்க்குறோம், அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. யூரின் போக வச்சு பார்த்தா ரொம்ப நிதானமாக போகிறாரு. மேற்கொண்டு பரிசோதனை பண்ணி பார்த்ததில் ப்ராஸ்டேட்டில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் அல்லது ப்ராஸ்டேட் சுரப்பி அயற்சி அப்படின்னு சொல்லுவோம், ப்ராஸ்டடைட்டிஸ். என்ன பண்ணும், ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ இல்லை இன்ஃபெக்ஷன் இல்லாத ஒரு காரணத்தினாலேயோ ப்ராஸ்டேட் ஃபுல்லாக இன்ஃப்ளேமாக அப்படியே வீங்கி போய் இருக்கும். இது ரெகுலர் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அடல்ட்ஸுக்கு வர்றதுக்கு இதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காரணம் இருக்கும். இவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, யூரின் போகிறதுல ஒரு எரிச்சல், வலி, ஒரு திருப்தியாக யூரின் போகிற ஃபீல் இது எதுவுமே இருக்காது. நெடுநாட்களாக இது இருந்தது அப்படின்னா இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு நிரந்தரமாக மூத்திரப்பையோடைய ஃபங்க்ஷனை கூட இது பாதிப்பு ஏற்படுத்தும். இவங்களுக்கு பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட்லாம் பார்த்துட்டு தேவைப்பட்டால் ஒரு யூரின் எண்டோஸ்கோப்பின்னு சொல்லக்கூடிய சிஸ்டோஸ்கோப்பி பண்ணி பார்த்துட்டு அதில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா தேவைப்படுறவங்களுக்கு சில டைம் உள்வழியாகவே இதை சரி பண்ணக்கூடிய அவசியம் கூட ஏற்படலாம். ஆரம்பத்தில் மருந்து மாத்திரைகளை சரி பண்ணி பார்த்து முடியலை அப்படின்னா அவங்களுக்கு எண்டோஸ்கோப்பி மூலிமா இதை சரி பண்ணுறதுக்கான அவசியம் கூட ஏற்படலாம். பட் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான சிறு வயது ஆண்கள் யூரினில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரி தொந்தரவுகளை இக்னோர் பண்ணாமல் பக்கத்தில் இருக்கிற யூராலஜிஸ்ட்டை பார்த்து அவங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கலாம். அதுக்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம். மேற்கொண்டு உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழ்கண்ட இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். நன்றி.